என் அன்பு குட்டி செல்லங்களுக்கு இயேசுவ நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். அன்புள்ள மாமியாரும் அவர்களுக்கு அன்பாய் பணிவிடை செய்யும் மருமகளும். தலைப்பு கேட்கவே எவ்வளோ நல்லா இருக்கு. அன்பான மாமியாரும் மருமகளும் இந்த பூமியில இருந்தாங்களா? ஆச்சரியமா இருக்க குட்டீஸ். வேதாகமத்தில் உள்ள ரூத், நகோமி இவர்களை குறித்துதான் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். பெத்லஹேம் ஏசு பிறந்தாங்க இல்லையா, அங்கதான் நகோமி அப்படின்னு ஒரு பெண் வாழ்ந்து வந்தாங்க. பெத்லஹேம்ல ஏற்பட்ட உணவு பஞ்சத்தின் நிமித்தம் நகோமியும் அவர்களின் குடும்பத்தாரும் உணவை தேடி மோவாப் என்ற இடத்திற்கு இடம்பெயர்ந்தாங்க. நகோமியினுடைய குடும்பம் மோவாப்ல 10 வருஷம் வாழ்ந்தாங்க. அந்த சமயத்துல நகோமியினுடைய கணவரும் அவளுடைய 2 மகன்களும் இறந்து போனாங்க. பெத்லஹேம்ல இருந்து தானே வந்தாங்க. பெத்லஹேம்ல மீண்டும் பயிர்கள் வளர்ந்து உணவு பஞ்சம் குறைந்து வருவதாக கேள்விப்பட்ட நகோமி மீண்டும் பெத்லஹேம்கே திரும்ப முடிவு செய்தாங்க. நகோமிக்கு மகன்கள் இறந்து போனாலும் அவளுடைய 2 மருமகள்களும் அவளோடு இருந்தாங்க. நகோமி பெத்லஹேம் திரும்ப முடிவெடுத்த போது அவளுடன் அவளின் இளைய மருமகளும் கூட வந்தாங்க. அந்த இளைய மருமகளின் பெயர் தான் ரூத். நம்ம ரூத் அக்கா. இவங்க பெத்லஹேம்க்கு வந்து சேர்ந்தாங்க. பெத்லஹேம்ல இவங்க ரொம்ப ஏழைகளா இருந்தாங்க. குறைந்த அளவு உணவு தான் தினமும் இவங்களுக்கு கிடைச்சது. அந்த பெத்லஹேம்ல ஒரு மிகப்பெரிய வயல் வைத்திருக்கும் போவாஸ் என்ற ஒருவன் இருந்தான். அவன் நகோமிக்கு உறவினனா இருந்தான். பிரெட் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அந்த ரொட்டி சாப்பிடுகிற தானியங்கள்ல தான் அவன் வயல்கள்ல பயிரிட்டு இருந்தான். ஒரு நாள் ரூத் மாமியாற்ற போயிட்டு வயலின் உரிமையாளர் அனுமதித்தால் அங்கு வயலில கீழே சிதறி கிடப்பவைகளெல்லாம் நான் சேகரித்து வருகிறேன்னு சொன்னா. நகோமியும் நீ சேகரித்து வாமான்னு சொல்லி அன்பா அனுப்பி வச்சாங்க. ஒன்னு தெரியுமா குட்டீஸ், மாமியாரும் மருமகளும் ஒருவரை ஒருவர் உண்மையா அன்பு செஞ்சாங்க. ரூத் தன்னோட மாமியாரை நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சாங்க. மாமியாரான நகோமி ரூத்தை நல்லா வாழ வைக்கணும்னு நினைச்சாங்க. 2 பேருடைய அன்பும் மிகவும் உண்மையா இருந்துச்சு. ரூத் வயலுக்கு சென்று தானியங்களை சேகரிக்க ஆரம்பித்தா. அவ குனிந்து தானியங்களை எடுத்து தன் கூடையில வைப்பா. நாள் முழுவதும் ரூத் கடுமையான வெயில்ல தானியங்களை சேகரித்து உணவிற்காக உழைத்தா. ஏன் தெரியுமா? தன் மாமியாரை நல்லா பாத்துக்கணும்னு. அந்த வயலின் உரிமையாளரான போவாஸ் வயலில் ரூத்தை பார்த்தான். தன் மாமியாருக்காக கடுமையாக வேலை செய்த ரூத்தை பார்த்த போவாஸ் தனது வேலையாட்களிடம் ரூத்துக்கு கூடுதல் தானியங்களை விட்டுவிட்டு அவளை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினான். பின்னர் ஒரு நாள் ரூத்திடம் போவாஸ் பேசி அவளை மதிய உணவிற்கு அழைத்தான். போவாசினுடைய உதவினால ரூத் அநேக தானியங்களை சேமித்து தினமும் வீட்டுக்கு கொண்டு வந்தா. ரூத்தும் நகோமியும் சாப்பிடுவதற்கு நிறைவான உணவு இருந்துச்சு. ரூத் நகோமிய நன்றாக கவனித்து கொண்டா. நகோமி ரூத்தை தன் மகளை போல அதிகமாய் அன்பு செய்தாள். ரூத் ஒவ்வொரு நாளும் தானியங்களை இவ்வாறாய் சேகரித்தாள். போவாஸ் எப்பொழுதும் ரூத்திடம் அன்பாக நடந்து கொண்டான். போவாசிற்கு ரூத்தை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு நாள் போவாசும் ரூத்தும் கர்த்தரின் ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்து கொண்டனர். திருமணமான பிறகு கடவுள் அவர்களுக்கு ஒரு மகனை கொடுத்தார். அவர்கள் தங்கள் மகனுக்கு ஓபேத் என்று பெயரிட்டனர். யார் இந்த ஓபேத் தெரியுமா? நமது தாவீது ராஜாவினுடைய தாத்தா தான் இந்த ஓபேத். இந்த ஓபேத்தை நகோமி நன்கு கவனித்துக் கொண்டார்கள்.
ரூத்தையும் நகோமியையும் கடவுள் நன்றாக கவனித்துக் கொண்டார். அவர்களுக்கு உண்ண உணவும் அன்பான குடும்பமும் கொடுத்தார். குட்டீஸ், இதுல யாரெல்லாம் அன்பான உதவியாளர்கள்? எஸ், அன்பாய் தன் மாமியை கவனித்துக் கொண்ட ரூத்தின் நல்மனதை அறிந்து புரிந்து கொண்ட போவாஸ், ரூத்திற்காக தானியங்களை கீழே அதிகமாய் சிதறவிட்ட தொழிலாளர்கள். குட்டீஸ், நீங்களும் உங்க வீட்டில இருந்து உணவு அல்லது சமைப்பதற்கு தேவையான காய்கறிகள் கொண்டு வந்து தேவைப்படுவோருக்கு உதவி செய்யலாம் இல்லையா? உங்க தெருவில் கூட அநேகர் பசியோடு அமர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு கூட நீங்க உணவு கொடுக்கலாம் இல்லையா? உதவி செய்வீங்களா குட்டீஸ்? அது மட்டும் அல்ல, தேவையில் இருப்பவர்களுக்காக நம்ம எப்பொழுதும் ஜெபிக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதீங்க குட்டீஸ். ரூத்தக்காவை குறிச்சு உங்க நண்பர்களிடத்திலே ஷேர் பண்ணுவீங்களா? கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.